வெல்கம் டு டிஎன்பிசி வெல்வோம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இயல் 3 பார்க்கலாம். அறிவியலால் ஆள்வோம். நுழைய முன் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டு போகலாம். ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உணர்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பாடநூல் ஆசிரியர் குழு எழுதியிருக்காங்க. ஸோ பாடலின் பொருள் பார்க்கலாம். மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான். நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்று வாழ நினைக்கின்றான். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றையும் கண்டறிந்து கூறுகின்றான். எலும்பு தசையும் இல்லாமல் செயல்படும் எந்திர மனிதனையும் படைத்துவிட்டான். இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழி செய்து விட்டான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளும் நிறைவேற்றிக் கொள்ள முயல்கிறான். நாளைய மனிதனோ விண்ணில் உள்ள கோள்களிலெல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதை அமைத்திடுவான். இதுதான் இந்த பாடலோட பொருள். அடுத்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். பாரதியார். மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கிறான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது